அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, என்னதான் காசு இருந்தாலும் நினச்சது நடந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல மனசுக்குள்ள ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்கா. என்னமோ தெரியலப்பா, ஒரு நிம்மதியே இல்லைன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நாம் தேடுற அந்த நிம்மதி நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் நாம் அதை தப்பான இடத்துல தேடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த 5 நிமிஷத்தில் உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை இலக்கி வைக்கிற அந்த ரகசியத்தை பற்றி தான் பேச போகிறோம். நண்பர்களே, இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் காலையில் எந்திரிச்சதில் இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் பெட்டில் படுக்கும்போது தான் அந்த நிம்மதி இல்லாத உணர்வு வருது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா? மகிழ்ச்சி என்பது வேற, நிம்மதி அப்படிங்கிறது வேற. புது துணி எடுத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும், ஆனால் அது கொஞ்ச நேரம்தான். ஆனால் நிரந்தரமான நிம்மதி அல்லாஹ்வை நினைக்கிறதுல மட்டும்தான் இருக்குது. முக்கியமான கருத்து, குரானில் ஒரு அழகான வசனம் இருக்குது. நிச்சயமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமே உங்கள் உள்ளங்கள் நிம்மதி பெறுகின்றன. நம்ம மனசு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி. சார்ஜ் தீர்ந்து போனால் எப்படி வேலை செய்யாதோ அதே மாதிரி தான். திக்ரு இல்லைன்னா நம்ம மனசு சோர்ந்து போயிடும். நாம் ஏன் கவலைப்படுறோம்? மற்றவங்கள நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ, இல்லை நாம் நினச்சது நடக்கலையோன்னு கவலை. ஆனால் நமக்கு எது நல்லதுன்னு அல்லாவுக்கு தான் தெரியும்னு முழுசாக நம்பிட்டா அங்கே நிம்மதி தானாக வந்துடும். இல்லாததை நினச்சி வருத்தப்படுறதை விட இருக்கிறத நினச்சி அல்ஹம்துலில்லான்னு சொல்லி பாருங்கள். அந்த நிமிஷமே உங்கள் மனசு லேசாகும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு கிளாஸ் தண்ணியை கையில் பிடிச்சிருக்கீங்கன்னு வைங்க. ஒரு நிமிஷம் பிடிச்சா ஒன்றும் தெரியாது. ஆனால் 1 மணி நேரம் பிடிச்சிருந்தா கை வலிக்கும். ஒரு 4 முடுக்க பிடிச்சிருந்தா கை மறுத்து போயிடும். கவலைகளும் அப்படித்தான். அதை மனசுக்குள்ளேயே வச்சிருக்காம துவா மூலமாக அல்லாஹ் கிட்ட பொறுப்பை இறக்கி வைங்க. யா அல்லாஹ், என் கவலையை நீயே தீர்த்து வைன்னு சொல்லிட்டு உங்கள் கடமையை செய்யுங்க. இன்றைக்கி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கிற 3 நல்ல விஷயங்களுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டு தூங்குங்க. மனசு ரொம்ப லேசாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கவலையில் இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.